நிறுத்துறா நிறுத்துறா நிறுத்துறா. நிறுத்துன்னு சொல்றேன்ல. நிறுத்துறா. அட இறங்கடா கீழே. உண்மையில வந்திருக்க தெரியுமா? பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? என்னடா பிலிம் காட்டுறியா? தப்பு தான் சார். 3 கிலோமீட்டர் சுத்தி வர கஷ்டமா இருக்குன்னு ஒண்ணுவேல நான் வந்து தப்பு தான். அதுக்கு மோட்டார் வாகன சட்டம் செக்ஷன் 177 படி என் மேல கேஸ் போட்டுக்கோ. 150 ரூபா ஃபைன். அதை நான் கோர்ட்ல போய் கட்டிக்கிறேன். மோட்டாருங்கிறான் சட்டங்கிறான். ஆனா டூட்டி டைம்ல ஷூ போடணும், நீ செருப்பு போட்டுக்க, அது சட்டப்படி தப்பு. தலையில தொப்பி போட்டுக்கணும், இல்ல அது சட்டப்படி தப்பு. இடுப்புல போட்டிருக்க பெல்ட்ல அசோக சின்னம் தலைமாத்தி இருக்கு, அது சட்டப்படி பெரிய தப்பு. அதுக்கு மேல வயிறு பெருத்து தொப்ப போட்டிருக்க, இது போலீஸ் ஆர்டர் ப்ரொசீஜர் படி தப்போ தப்பு. இதுக்கு நியமன அதிகாரி நினைச்சா சார்ஜ் இஷ்யூ பண்ணி பிளாக் மார்க் போட்டு உன்னோட ப்ரொமோஷனை கட் பண்ணலாம். அப்புறம் இப்படி ஓரம் கட்டி லஞ்சம் கேட்கற பாரு, அது லஞ்ச ஒழிப்பு சட்டம் 1988 அண்டர் செக்ஷன் 4(1)A படி பெரிய தப்பு. இதுக்கு 6 மாசத்துல இருந்து 6 வருஷத்துக்கு உன்னை சஸ்பெண்டே பண்ணலாம். என்ன பாக்குற? சூர்யா எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. எங்களை பாதுகாக்க வேண்டியதுதான் உன் டியூட்டி. அதை விட்டுட்டு இப்படி ஓரம் கட்டி வசூல் பண்றதுக்கு இல்ல. தலைவா ஒண்ணு வேணாம், ஆளை விடு நீ போ. இந்த கதையே வேணாம். ஷார்ட் ஷீட் போடு, ஃபைனை நான் கட்டுறேன். உனக்கு ஷார்ட் மெமோ ஸ்டேஷன்ல இருந்து வரும். வார்த்தா நீ கேட்ட இடம் வந்துச்சு, இறங்கு. பணம் எவ்வளவு பாச்சு? 150 ரூபா கொடு. என்னங்க குண்டக மண்டக கேக்குறீங்க? இந்த கோடம்பாக்கத்துல இருந்து பனங்கல் பார்க்க வர்றதுக்கு 150 ரூபாய்ங்களா? ஆமா. சரி, உன்ற பேர் என்ன? என்ன பேரெல்லாம் கேக்குறா? எது கேக்குற? தலைவா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் செக்ஷன் 12 படி அதிக வாடகை கேட்ட தப்பு தான் தலைவா. வரேன் தலைவா. இரு இந்த உன்ற காசை வாங்கிட்டு போ. வேணாம் தலைவா, சும்மா வாங்கிட்டு போப்பா தலைவா. ஏடா குறவா மாற்றத்துக்குன்னா நல்ல வேலைக்கு தப்பிச்சோம். சூர்யா சரியான போர்டு தான் போட்டிருக்கிறாரு. ஏன்பா 1 லிட்டருக்கு 9 பாயிண்ட் தான் போட்டிருக்க? அதுவா, அரேபியால எண்ணெய் கடலாம் வத்தி போச்சான். அவ்வளவுதான் போட முடியும். பேசாம நீ வண்டி நவுத்திட்டு போ. அப்படியா? அம்மா தாயே, பங்க மூட வச்சிடாதம்மா, கரெக்டா போட்டுறேன். சூர்யா மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா நீங்களா திருந்தவே மாட்டீங்கடா. பஜ்ஜி இருக்கா? பின்ன பால்கோவாவா? இல்லைங்கண்ணா, சூடா இருக்கான்னு கேட்டோம். கடாயில கைய விட்டு பாருவே, சூடா இருக்கா? சரி. எட்டி பாக்காதரா, பஜ்ஜிக்காக வெட்டின வாழைக்காய் வெளியே கிடக்குன்னு தூக்கி உள்ள போட்டுற போறாங்க. பஜ்ஜி எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கப்பா, இதுக்கெல்லாம் ஆள் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. என்ன ரொம்ப மரியாதையா பேசுறாரு? பசிக்கு பஜ்ஜி வாங்கி திங்கிறோம், இதுல என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இந்தா. என்னடா ஒரே எண்ணெயா இருக்கு? எடுறா அந்த பேப்பர். ஐயா, பேப்பரை கேட்காதீங்கயா, பிராத கொடுத்துறாதீங்கயா. கடல்ல காலியா போச்சுன்னு கொஞ்சம் குருடாயில் கலந்தது என்னமோ உண்மைதான். கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா சுத்தமான எண்ணெயில சூப்பரா போட்டு கொடுத்துறேங்கய்யா. தயவு செய்து பேப்பரை மட்டும் கேட்காதீங்கய்யா. என்னடா 1 மீட்டர் கேட்டா 9 மீட்டர் அவுத்து விடுறான். ஆடா பாவி, நான் கேட்ட பேப்பரே வேற, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியடா. தமிழ்நாட்டுல பஜ்ஜி சாப்பிடுறதுக்குன்னு சில சம்பிரதாயம் இருக்குடா. 3 நாளைக்கு முன்னாடி உள்ள தினத்தந்தியோ தினகரன்லயோ கொஞ்சத்தை கிழிச்சு அதுக்கு நடுவுல பஜ்ஜிய வச்சு ஒரே அமுக்கி எண்ணெயை ஃபில்டர் பண்ணி கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துட்டு சாப்பிடுற சம்பிரதாயம்டா எங்க சம்பிரதாயம். அத கேவலமா பேசுறான் இவன். ஆனா சூர்யா, வெறும் ஒயிட் பேப்பரை வச்சுக்கிட்டு ஊரையே வெள்ளையாக்கிட்டியடா. நீ சூப்பர்ரா. பூஞ்சோலை வழக்கை தீர விசாரித்ததில் பூஞ்சோலை எஸ்டேட் ஓனர் ஜி.கே.யை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிப்பதுடன் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு இழப்பு தொகையாக மொத்தம் ரூபாய் 25 கோடியும் அவர்களுக்கு மீண்டும் வேலை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஜி.கே. பையா, இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால உங்க ஃபார்ம் ஹவுஸையும் டிரான்ஸ்போர்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு உங்க 15 லான்ச்சையும் 10 போட்டையும் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு நீங்க 15 கோடி தரணும். அதுக்கு உங்க வீட்டையும் அயன் ஃபேக்டரியும் சேர்த்து எடுத்துக்கிறோம். மிஸ்டர் ஜி.கே., இப்ப கொடுத்தது போக இன்னும் 12 கேஸ்ல நீங்க நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியிருக்கு. நடுத்தெருவில் நிக்கிற உங்களுக்கு ஒரு வாட்ச்மேனா இருக்கிறார் விரும்பல. போங்கடா, எல்லாரும் போங்க. நான் ஒன்னும் பிறக்கும் போதே பணக்காரன் இல்ல. 7 வயசுல வயிற்றுல டியூப கட்டி சாராயம் வித்தவன். 10 வயசுல நான் பிளேடு போட்டவன். 15 வயசுல மர்டர் பண்ணவன். என் நெஞ்சில இருக்கிற முடிதாண்டா உதிர்ந்திருக்கு. இந்த நெஞ்சு இரும்புடா. மிதிக்கிறேன் அந்த சூர்யாவை. சொன்ன மாதிரியே என்ன நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டான்ல, விட மாட்டேன். என் கிரிமினல் பவர் என்னன்னு காட்டுறேன். சீக்கிரம் வாக்கா, டைம் ஆச்சு. வந்துட்டேன். என்னம்மா ஷூட் ஆயிட்டா இருக்கா?
வணக்கம் ஐயா. வணக்கம். எங்களுக்கு கிருஷ்ணகிரி பக்கத்துல சின்ன மண்டூருங்கிற கிராமம். உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சூர்யா, ஏதோ முக்கியமான வேலை போல இருக்கு. நாங்க போயிட்டு வந்துடுறோம், நீ பாத்துக்கோ. பாய். சொல்லுங்க. எங்க விவசாயத்துக்கு கருவையாறு டேம்ல இருந்து தண்ணி வரும். வருஷத்துக்கு 6 தடவை விடுவாங்க. இந்த வருஷம் 3 தடவை விட்டு நிப்பாட்டாங்க. பயிரெல்லாம் வாடுதுங்க. உங்களை நம்பித்தான் நாங்க வந்திருக்கோம். டீடைல்ஸ் இருக்கா? இருக்குங்கய்யா, இந்தாங்க. ஓகே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் கோர்ட் மூலியமா இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து தண்ணி விட ஏற்பாடு பண்றேன். தம்பி, எங்க ஊருக்கு நாளைக்கு காலைல தான் பஸ் கிடைக்கும். அதனால சரி, அப்போ ராத்திரி இங்கே தங்கிக்கங்க. ராஜேஷ் சார், இவங்க சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் ஏற்பாடு பண்ண. ஓகே சார். ரொம்ப நன்றிங்கய்யா. ஜிகே சார், நாங்க இங்கே தங்கிட்டோம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வா போலாம். ஹலோ ஹலோ. அக்கா ஃபோன் பண்ணிருக்கா. டேய், இந்த பக்கம் தான் போயிருப்பா. வாங்கடா. ஹலோ சூர்யா, சூர்யா. என்னக்காச்சு, எங்க இருக்க? ஹலோ அக்கா, அக்கா, அக்கா எங்க இருக்க? அக்கா, அக்கா, அக்கா எங்க இருக்க? அக்கா, 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 டேய், அக்கா, அக்கா, அக்கா எங்க இருக்க? ரம்யா, அக்கா, அக்கா, ரம்யா, ரம்யா, அக்கா, அக்கா, ரம்யா, ரம்யா, எங்க பாருங்க. அக்கா, 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 அக்கா,
ரம்யா ரம்யா அக்கா ரம்யா அம்மா இங்க அக்கா 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 எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை இங்கேயே மாட்டேன். உன்ன மாதிரி நானும் கிரிமினல் ஆக விரும்பல. எல்லாரோட விதியையும் கடவுள் எழுதுவான். ஆனா உன்னோட விதிய நாளை கோர்ட்ல எழுதுறேன்டா. ஹலோ, ஜிகே பேசுறேன். அடி உத ரத்தம் இதெல்லாம் சூர்யாவுக்கு வேணாமா? சட்டத்தால் தான் மோதுவானா? சட்டம் அவன் கிட்ட புத்தகமா தான் இருக்கு, என்கிட்ட உருவத்துல இருக்கு. ஏற்கனவே நம்ம போட்ட பிளான் படி நம்ம ஆளுங்களை சூர்யா வீட்டுல தங்க வச்சிருக்கேன். நீ அவங்கள விரட்டுற மாதிரி விரட்டு. அவங்க குப்பத்துக்கு பாம்பு போடுவாங்க. சூர்யா இலவச சட்ட மையங்கிற பேர்ல தீவிரவாதிகளை உருவாக்குறான்னு கேஸ் போட்டு அவனை உள்ள வச்சு தூக்கிடு. 6 மாசமா இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன்.
எப்படி சார்? நம்ம வீட்டுல ராத்திரி தங்கினவங்க விவசாயிங்க இல்ல சார், ஜிகேட ஆளுங்க சார். எதுக்காக செத்துருக்காங்கன்னு கூட தெரியாம என் மேல கோடை எட்டாவது கொள்ள வேண்டியது. தீவிரவாதிகள் வச்சு பாம்பு போட்டு நடிக்க வேணா செய்யற. சொல்றத கேளுங்க. மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்காதீங்க. வக்கீல் சூர்யாவை விடுதலை செய்யற வரைக்கும் மாத்திரையில பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். கஞ்சிக்கு இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம். இப்படி காக்கி சட்டை போட்டு அசிங்கமா இல்ல? அசிங்கமா தாண்டா இருக்கே. இப்போ உன் மேல போய் கேஸ் போட்டுட்டா உன்னை உள்ள தூக்கி போட்டிருக்க. இது ஐபிசி செக்ஷன் 341 படி தப்புடா. கஸ்டடியில் இருக்கிறவன் அக்யூஸ்டாவே இருந்தாலும் அவனை அடிக்க கூடாது. அடிச்சா செக்ஷன் 200 படி அது தப்புடா.
குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பியை இம்மீடியட்டா கொடுத்து 24 மணி நேரத்துல மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்தணும். அப்படி செய்யலனா சிஆர்பிசி செக்ஷன் 57 படி அது தப்புடா. நான் இவ்வளவு செக்ஷன் சொல்லி அடிச்சும் உனக்கு வலிக்கவே இல்லைல்ல? உனக்கு வலிக்கிற மாதிரி ஒரு செக்ஷன் சொல்றேன். இது இந்திய அரசியல் சட்டம். இதுதானே உன்னுடைய லட்சியம், உயிர் மூச்சு. இதை வச்சுதானே மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துற. இதை எரிச்சா அது தேச துரோக குற்றம். இப்ப நான் இதை எரிக்க போறேன். இதுக்கு என்னடா ஈபிக்கோ? இல்லீகலுக்கு இதுதான்டா ஈபிக்கோ. என்ன பந்த் எதுவும் நடக்குதா? ஆமா சார், சூர்யான்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆள் யாரு? வெளிநாடுகளில் இந்தியா வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறதுக்காக முயற்சி எடுத்தாரு. நீங்க கூட அவரை பாராட்டி லெட்டர் அனுப்பிச்சிங்களே, அந்த சூர்யா தான் சார். ஓ, தட் மேன். அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? என் பேர் சுந்தரலிங்கம், சுதந்திர போராட்ட தியாகி. அந்த பையனை காட்டுத்தனமா அடிச்சு இழுத்துட்டு போறத நானும் பார்த்தேன். என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. பிரிட்டிஷ் ஆட்சியில கூட இந்த மாதிரி அராஜகம் எல்லாம் நடந்தது இல்லையே. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்காகவா நாங்க செக்கிழுத்து கல்லுடைச்சு ஜெயில படாத பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தோம்? அந்த பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? நாட்டு மக்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற உரிமைகளை விளக்கமா எடுத்து சொன்னான். இது ஒரு தப்பா? பாவிங்க அநியாயம் அக்கிரமம் பண்றானுங்களே. அந்த பிள்ளையாச்சு இதுன்னு போசல எங்க கண்ணுல கண்ணீர் வரலையா? ரத்தம் தான் வந்துச்சு. ஐயா நான் கேக்குறேன், அந்த புள்ள அப்படி என்ன தப்பு பண்ணிக்கிச்சு? இந்த கப் எடுத்து காவாயிலையும் சாக்கடையிலையும் புழுவா நெறிஞ்சிருந்த எங்களுக்கு நல்லது தானே செஞ்சுச்சு. ஒரு வக்கீலுக்கே இந்த நிலைமைன்னா எங்களை மாதிரி ஏழை பாலங்களுக்கு என்ன ஆகுது? It is atrocity. This is too much. ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ண சம்மன் கொடுக்கணும். அப்படி இல்ல அரெஸ்ட் வாரண்ட் வேணும். அதை விட்டுட்டு இது என்ன சார் காட்டு மிராண்டி தானே? எங்க சார் போயிட்டு இருக்கு நாடு? இட்ஸ் a democracy. இது சூர்யாவுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்ல, எல்லா இளைஞர்களுக்கும் ஏற்பட்ட அவமானம். நான் பாட்டு மாதிரி போயிட்டையா, எதாச்சே பக்கு பக்குன்னு அடிக்குது. எங்க வீட்டு பிள்ளைய இப்படி அடிச்சு எடுத்துட்டு போறானே பாவி பையன். இந்த நாட்டுல என்ன சார் நடக்குது? இளைஞர்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லிட்டு இப்படி அடிச்சு உதைச்சாங்கன்னா இந்த நாடு எப்படி சார் உருப்படும்? சூர்யா அப்படி என்ன சார் தப்பு செஞ்சாரு? இந்த நாட்டு மக்களுக்கு சட்டத்தை தெரிய வைக்கிறது ஒரு குற்றமா? வழக்கறிஞர் திரு சூர்யாவை விடுதலை செய்ய கோரி தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 20 லட்சம் பேர் சமூக நல வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இந்த வழக்கு நாளை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கின் விசாரணையை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் ये बहुत ही अच्छा विषय है सर. நாளைக்கு கோர்ட்ல விசாரணை லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆர்டர் மிஸ்டர் சூர்யா, இலவச சட்ட மையங்கிற பேர்ல நீங்க தீவிரவாதிகளை உருவாக்குனீங்கன்னு உங்க மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க மிஸ்டர் சூர்யா. ஜட்ஜு கேக்குறாருல, சொல்லுங்க சூர்யா. சொல்லுங்க சூர்யா.
இந்த கோர்ட்ல நீங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானதா? ஆமா, இந்த கோர்ட்ல நான் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானது. நான் குற்றவாளின்னு இந்த கோர்ட்ல தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல நான் அப்பீல் பண்ணா எனக்கு விடுதலை கிடைக்குமா? அப்கோர்ஸ், நீங்க விடுதலையாக வாய்ப்பு இருக்கு. இந்த கோர்ட்ல குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டவன் மேல் கோர்ட்ல விடுதலையாக வாய்ப்பு இருக்குன்னா இந்த கோர்ட் எதுக்கு, நீங்க எதுக்கு, நான் எதுக்கு, இந்த வக்கீலுங்க எதுக்கு? வழக்கு ஒண்ணு தீர்ப்பு ரெண்டா? அப்படி ரெண்டு தீர்ப்பு வருதுன்னா சட்டத்திலயும் நீதித்துறையிலயும் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஹைகோர்ட் சென்னையில, சுப்ரீம் கோர்ட் டெல்லியில. பணம் இருக்கிறவன் எங்க வேணாலும் போய் வாதாடி ஜெயிக்க முடியும். ஏழைங்களால முடியுமா யோரான? ஒரு கேஸ ஒரு கோர்ட்ல ஒரு முறைக்கு 100 முறை வேணாலும் விசாரிங்க. ஆனா தீர்ப்பு ஒன்னா தான் இருக்கணும். குற்றங்கள் திருத்தப்படணுமே தவிர தீர்ப்புகள் திருத்தப்படக்கூடாது யோரானர். சூப்பர் தலைவா. ஆர்டர். என் மேல குற்றச்சாட்டி இப்ப இந்த கூண்டு நிறுத்திருக்கீங்க. நான் செஞ்ச குற்றம் என்ன தெரியுமா சார்? ஒரு நிமிஷம். பலவந்தமா ஒரு பொண்ணை கெடுத்தா அதுக்கு என்ன செக்ஷன் சார்? அண்ணா நீங்க சொல்லுங்க. ஐபிசி 376. சார், கலப்பட தடுப்பு சட்டம் செக்ஷன் என்ன, வருஷம் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? சார் உங்களை தான். செக்ஷன் 12. தப்பு சார். செக்ஷன் 16, வருஷம் 1954. இதான் சார் நான் பண்ண தப்பு. புத்தகத்தில் இருந்த சட்டத்தை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இலவசமா சட்ட மையத்தை ஏற்படுத்தினேன். யுவர் ஆனர், மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் கோர்ட்டும் போலீஸும் இருக்கு. ஆனா அதை மதிக்க வேண்டிய மக்களே அந்த படிவாசல மிதிக்க பயப்படுறாங்க. ஏன்? எதனால இந்த பயம்? போலீஸ்னா போய் கேஸ் போடுவான், கோர்ட்னா வாய்தா போட்டுருவான். ஜட்ஜி வரலையா வாய்தா, வக்கீல் வரலையா வாய்தா, கட்சிக்காரன் வரலையா வாய்தா, சாட்சிக்காரன் வரலையா வாய்தா. இப்படி வாய்தா வாய்தான் 3 மாசத்துல முடிய வேண்டிய கேஸ் 30 வருஷம் ஆகுது. ஜட்ஜுக்கு சம்பளம், வக்கீலுக்கு ஃபீஸ், வழக்கு போட்டவனுக்கு வாய்தா. இப்படி வாய்தாலே வாழ்க்கை முடிஞ்சு போனவங்க நிறைய பேர் யோரானர். நம் இந்திய திருநாட்டின் சிவில் வழக்கில் வாதியும் இறந்து விடுவான், பிரதிவாதியும் இறந்து விடுவான். வாய்தா மட்டும் அடுத்த மாதம். இது நான் சொல்லல, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எழுதின கவிதை. உண்மையிலேயே இதுதான் இன்னைக்கு நிலைமை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீதிபதிகள் பற்றாக்குறை. 13 லட்சம் பேருக்கு 10 நீதிபதிகள் இருக்கிறனால தான் சுப்ரீம் கோர்ட்ல 3 லட்சம் வழக்கு, மற்ற கோர்ட்ல 30 லட்சம் வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்திய ஜனத்தொகையை விட வழக்கு தொகை அதிகமா இருக்கு. இந்த நிலைமை மாறணும். நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் அதிகமாக்கப்படணும். ஒரு சாதாரண குடிமகன் போய் சொன்னா அத குற்றம்ன்றோம். ஆனா அதுவே ஒரு வக்கீல் போய் சொன்னா புத்திசாலித்தனம்ன்றோம். வேடிக்கையா இல்ல? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி ஒரு வக்கீல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தின அம்பேத்கர் ஒரு வக்கீல். இந்தியாவோட முதல் பிரதமர் நேரு ஒரு வக்கீல். அவங்களால இந்த தொழிலுக்கு பெருமை ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ இந்த நாட்டில் இருக்கிற வக்கீலுங்க யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா? இல்ல சார். தோ அந்த லாயர் பால் கலப்படம் பண்ண கேஸ்ல 5 லட்சம் ரூபாய் பணத்துக்காக தப்பு பண்ணவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த கலப்பட பால் போடுற குடிச்சிட்டு எத்தனை பச்சை குழந்தைங்க பரிதாம செத்து போயிருக்காங்க தெரியுமா சார்? இது மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ வக்கீலுங்க தன் கட்சிக்காரன் குற்றவாளின்னு தெரிஞ்சும் பணத்துக்காக அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க. பணம் தான் பெருசா கொள்ளையடிக்கலாமே, கடத்தல் பண்ணலாமே, ஏன் பிராத்தல் கூட பண்ணலாமே. இந்த புனிதமான தொழிலை ஏன் இப்படி கேவலப்படுத்தணும்? கோர்ட்டுகள் கோவிலாக மதிக்கப்படணும். ஜட்ஜுகளும் வக்கீல்களும் கடவுளாக நினைக்கப்படணும். யோரானர், ஒரு எல்கேஜியில் கொண்டு போய் ஒரு குழந்தைய சேர்க்க போனா கூட அப்பா என்ன படிச்சிருக்காங்க, அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஆனா 5 வருஷம் நாட்டு ஆள வர ஒரு எம்எல்ஏ என்ன படிச்சிருக்காருன்னு யாராவது கேட்கறாங்களா? இல்ல சட்டம் தான் கேக்குதா? இந்த 100 கோடி மக்கள் எத்தனை பேருக்கு கன்சியூமர் கோர்ட்னு ஒன்று இருக்கிறதா தெரியும்? சட்டங்களே தெரியாத கிராமங்கள் தான் எத்தனை. மக்களுக்கு அவங்களோட உரிமைகளை சொல்ற சட்டங்கள் புரியல. அன்றாட தேவைக்காக மக்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி உரிமைகளுக்காக நீதிமன்றங்கள் தேடி வர காலம் வரணும். யோரானர், இந்த 55 ஆண்டுகால சுதந்திர ஆட்சியில நடந்த தப்புகள் எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை சட்ட அறிவு இல்லாததான். சட்டம் தெரியாதனால அவன் தப்பு பண்றான். தப்பு கலவரமாகுது, கலவரம் வன்முறையாகுது, வன்முறை தீவிரவாதமா மாறுது. இன்னைக்கு தீவிரவாதம் இந்த நாட்டை துண்டாடிக்கிட்டு இருக்கு. ஏன் நிலைமை? இனி பள்ளிக்கூடங்களை அசோகர் மரங்களை நட்டாரு, குளங்களை வெட்டினாருன்றலாம் தேவையில்லை. பாணிப்பட்டு போறோம், சிலுவை போறோம் தேவையில்லை. தேவையானதெல்லாம் இபிகோ 75 என்ன, சிஆர்பிசி 307 என்ன, 429 என்னன்னு தெரியணும். பள்ளிக்கூடங்கள் அடிப்படை சட்டம் கட்டாய கல்வி ஆகணும். நாட்டில் எல்லாரும் செக்ஸ் கல்விக்கு குரல் கொடுக்கறத விட்டுட்டு சட்ட கல்விக்கு குரல் கொடுக்கணும். ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும்.
இலவச சட்ட மையத்துல நான் தீவிரவாதிகளை உருவாக்குறதா என் மேல வழக்கு போட்டிருக்காங்க. சட்டத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சட்டம் தெரியாத கோடிக்கணக்கான மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த அந்த ஜிகே மேல நான் கேஸ போட்டு அவனை நடுத்தருவுக்கு கொண்டு வந்தன்ற ஒரே காரணத்துக்காக நான் அழிக்கணும்னு திட்டம் போட்டு போலீஸ் துணையோட இப்படி ஒரு பொய் கேஸை என் மேல செட்டப் பண்ணிருக்காங்க. தீவிரவாதிகளும் போலீஸும் சொன்ன சாட்சியை வச்சு நான் நிரபராதிங்கிற உண்மை உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இல்ல நான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு கிரிமினல் குற்றம்னா எனக்கு தண்டனை கொடுங்க. நான் ஊதுன அணையிற தீக்குச்சி இல்ல, சூரியன். I will fight for justice and I will die for justice. அதுக்காக தான் என் அத்தானை இழந்தேன், என் அக்காவை இழந்தேன். ஆனா எதை இழந்தாலும் மக்களோட உரிமைகளை மட்டும் இழக்க விட மாட்டேன். அதுக்காக என்னையும் இழக்க தயாரா இருக்கேன். கடவுள் மனுஷனுக்கு 6 அறிவு படைச்சது மனித உணர்வுகளை நேசிக்கத்தான். ஒருத்தனோட அறியாமைய இன்னொருத்தன் பயன்படுத்திக்கிறதுக்காக இல்ல. இந்த வழக்கில் முக்கிய சாட்சிகளாக கருதப்பட்ட தீவிரவாதிகளும் காவல்துறையினரும் அப்ரூவராக மாறி தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டதால் வழக்கறிஞர் திரு சூர்யாவை இந்த கோர்ட் நிரபராதி என்று கூறி விடுவிக்கிறது. மேலும் திரு சூர்யா மீது பொய் வழக்கு போட்டு இந்த கோர்ட்டையும் இந்திய உரிமையியல் சட்டத்தையும் திரு சூர்யாவையும் அவமானப்படுத்திய தொழிலதிபர் ஜிகேயையும் அவருக்கு உடந்தையாக இருந்த போலீஸ் கமிஷனர் முத்துவேலையும் இன்னும் 24 மணி நேரத்தில் கைது செய்து ஆஜர்படுத்துமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது.